சிஎஸ்கே அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வீழ்த்தி வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண டெல்லி கேபிட்டல்ஸ் முதல்ல நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு டிசிஷனை எடுத்தாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் பேட்டிங் ஆட ஆரம்பித்த டெல்லி கேபிட்டல்ஸ் ப்ளஸ் அந்தளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லணும். ப்ளஸ் நிசங்கா கேஎல் ராகுல் ஆரம்பத்தில் நல்ல ஒரு ஸ்டார்ட்டுங்கிறது கொடுத்தாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் ரொம்ப நேரம் நிலைக்கலன்னு சொல்லியாலும் ப்ளஸ் முகேஷ் சௌத்ரி வந்து நிசங்காவோட வந்து விக்கெட் எடுத்தார். ப்ளஸ் அதுக்கப்புறம் அகில் கோஷன் வந்து கேஎல் ராகுலோட விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் அப்படியே அவங்களோட பேட்டிங் ஆர்டர் வந்து சரி ஆரம்பிச்சதுன்னு சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் வந்த பேட்டர்ஸ் யாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ரன்ஸுங்கிறது கிரியேட் பண்ணவே இல்லைங்க. வந்தாங்க விக்கெட் இழந்தாங்க அப்படின்ட்டு சரமாரியாக விக்கெட் வந்து இழந்த வண்ணமாக தான் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போ தான் அந்த இடத்துல ஒரு பார்ட்னர்ஷிப்புங்கிறது தேவை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து உருவானுச்சு. கிறிஸ்டன் செப்ஸ் அண்டு ரிஸ்வி 2 பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் நல்லா போயிட்டு இருந்தது. ப்ளஸ் அதனால இவங்களோட அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப்பால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெல்லி கேபிட்டல்ஸால் 20 ஓவருக்கு 155 ரன் அடிக்க முடிஞ்சுது. ஓகே, இந்த 156 ரன் அப்படிங்கிற வெற்றியில கூட ஆட ஆரம்பித்த சிஎஸ்கே அணிக்கு ஆரம்பமே பெரிய ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. ப்ளஸ் சிஎஸ்கேவோட கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட்டோட விக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்சியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணி எடுத்தாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து உருவில் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா அவரு வந்தார், 2 6 அடித்தார். ப்ளஸ் அவரோட விக்கெட்டை அவர் இழந்துட்டு போயிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் கார்த்திக் சர்மா அண்டு சஞ்சு சாம்சன் 2 பேரும் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப்புங்கிறத போட்டாங்க. ப்ளஸ் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமை பார்ட்னர்ஷிப் மட்டும் இல்லை, நல்ல ஒரு அதிரடி, நல்ல ஒரு நிதானம், ரெண்டுமே வந்து கலந்த ஒரு கலவையாக காமிச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி இன்னைக்கு 17.3 ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் இந்த ஸ்கோரை வந்து அழகாக சேஸ் பண்ணி வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு அருமையான ஒரு வெற்றியை பதிவு பண்ணி ப்ளஸ் இந்த ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா 5வது வெற்றியை பதிவு பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிளில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 பாயிண்டோட 6வது இடத்த வந்து நம்ம வந்து இருக்கிறோம். ப்ளஸ் இந்த வெற்றி சிஎஸ்கேக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெற்றியாக இருந்திருக்கு. இன்னைக்கு மேட்ச் வந்து சிஎஸ்கேக்கு நல்ல ஒரு வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றது பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அண்டு கார்த்திக் சர்மா நம்ம வந்து சொல்லியானோம். இன்னைக்கு அருமையான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதோடு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வந்து பார்த்தீங்கன்னா 155 ரன்னுக்குள்ளே வந்து கண்ட்ரோல் பண்ண நம்மளோட பவுலர்கள் வேறு லெவலாக இன்றைக்கி வந்து பவுல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியானோம். இன்றைக்கி வேறு லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸும் நம்ம பசங்க கொடுத்துருந்தாங்க. பேட்டிங்லேயும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிஎஸ்கே அணி ஒரு அருமையான வெற்றி வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே.